Welcome to GK Vlogs. யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கறாரே. இவர்தான்டா எங்க அமிதாப் மாமா. ஏய் கொரியன் கப்பல். குழந்தெல்லாம் இருக்கறனால ஈஸியா நம்ம வந்து உள்ள போயிடலாம். இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையனே? இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்ல. மஜா படம். அடுத்து ஒரு இடத்துக்கு போறோம். அதுதான் வந்து KL டவர். Good morning. அப்பனம்மா குட் மார்னிங் டி. எங்க பேர் மாமா பேர் நிசார் மாமா. யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கறாரே. இவர்தான்டா எங்க அமிதாப் மாமா. Welcome to GK Vlogs. டைம் அதிகாலை 5 மணி. ஏய் கொரியன் கப்பல். சென்னையில இருந்து நாங்க வந்து மலேசியா வந்து இப்போ வந்து புறப்பட போகிறோம். இமிகிரேஷன் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கியூல இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஒரு பெனிஃபிட்னா குழந்தெல்லாம் இருக்கறனால ஈஸியா நம்ம வந்து உள்ள போயிடலாம். இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையனே? கோலாலம்பூர் ஃபிளைட் வந்து ஏற போறோம். ஏறிட்டு மலேசியாவில் சந்திப்போம் மக்களே. எனக்காக மலேசியா மக்கள் வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. மேம் எப்போ வருவாங்க டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? So I'm so excited to meet them. லைனா ஆக்சுவலி பொறுமையா மீட் பண்ணலாம். நான் 2 நாள் அங்கதான் இருக்க போறேன். So பொறுமையா பார்க்கலாம். நாங்கள் ஃபிளைட்ல ஏற போறோம். ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப். சாராவோடது, என்னோடது, அவங்க அப்பாவோடது. So எங்களோட டிராவல் பார்ட்னர் போல் டு போல் வேற யாரும் இல்ல, அவரும் எங்களோடய தான் வந்து. இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்ல. ரொம்ப சந்தோஷமா ஃபீல் ஆகுது. லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் 39 வயசுல வெளிநாட்டுக்கு வந்துருக்கேன். ரொம்ப டூ லேட். பாத்துங்க எந்த அளவுக்கு என் தாய் மண்ணை மதிச்சு நான் அந்த ஊர்லயே இருந்திருக்கேன். நாய் போகாததுக்கு என்னெல்லாம் பேச்சு பேசணுமோ பேசுது. வாய்ப்பு வந்தது, பட் நான் போல. தாய் மண்ணே வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா இல்லையா? ஆனா இந்த அம்மா போறது 6 மாசத்துலயே 2 கண்ட்ரி டிராவல் பண்றாங்க 6 மாசத்துலயே. ஒரு வழியா தர இறங்க போறோம். என்ன நினைக்கிறீங்க? ரைட் இறங்கும். இறங்கல. வாட் அ காமெடி. சொல்லு. மலேசியா மக்களை சந்திக்கிறதுல நீ எவ்வளவு பெருமையா ஃபீல் பண்ற? ரொம்ப பெருமையா. சரக்குட்டி ஹலோ ஹலோ. ஒரு வழியா மலேசியா ஏர்போர்ட்ல காலடி எடுத்து வச்சாச்சு. வச்சுக்கிட்டு இப்ப கடன்னு ஓடுறோம். ஏன்னா எங்களோட ஃபிளைட் வந்து டிலே ஆயிடுச்சு. அதனால ஸ்பீடா போயிட்டு ஒரு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அங்க டே 1 எங்கெல்லாம் போறோம் அப்படிங்கிற ஐட்னரிய வந்து ஃபாலோ பண்ணி போனோம்னு நினைக்கும் போது இன்னும் லஞ்ச் கூட சாப்பிடலங்க. எனக்கு ஒரு லஞ்ச் கூட வாங்கி தராம இவ்வளவு வேகமா என்ன கூட்டிட்டு போறாங்க. எனக்கு பின்னாடி ஒருத்தர் வேற ஃபாலோ பண்ணிட்டு வேற வர்றது. நம்மளோட காடி வந்துருச்சு. காடியுமே ஆஜாவும். மலேசியால இறங்கின உடனே ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டோம். எல்லாருக்கும் பயங்கர பசியா. ஸோ அதனால முதல்ல வந்து சாப்பாடு முடிச்சிடலான்னு சொல்லி ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணி ஸோ ஏர்போர்ட்ல இருந்து கொஞ்சம் பக்கத்துலயே, கொஞ்சம் இல்ல ரொம்ப பக்கத்துலயே ஹைவேலயே இருக்கு. ஸோ ஹமீட்ஸ் பிஸ்ட்ரோ ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஃப்ரைட் ரைஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. ஸ்பைசியா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். பேசிக்கா மலேசியன் ஃபுட்னாலே நல்லா இருக்கும் நான் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க ஆரம்பத்துல சாப்பிட்ற ஃபர்ஸ்ட் ஃபுட் இட்ஸ் நைஸ். சார் பேச மாட்டாரா? பேசக்கூடாது, சாப்பாடு விட்டாது.
வணக்கம். வணக்கம். எங்க போயிட்டு இருக்கீங்க? நாங்க வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மந்தமா இருக்கோம். ஆனா மலேசியால வந்து மந்தமா இருக்க கூடாது இல்லையா? அதனால நாங்க கடன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து ஒரு இடத்துக்கு போறோம். அதுதான் வந்து KL டவர். டைரக்டா அங்க போறோம். டைரக்டா அங்க போறோம். என்னடா ரூம்லாம் போடலையா? போட்டிருக்கோம். அது மாசா நாங்க வந்து காட்டும். ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க ஃப்ரெஷ் அப் ஆக டைம் இல்லாத காரணத்தினால ஒரு வழியிலேயே மலேசியாவை பாதி சுத்தி பாத்துருவோம்னு நினைக்கிறேன். புத்ரஜயா எல்லாமே நாங்க வந்து வழியில இருந்து வேன்ல இருந்து பாக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு நாங்க வந்த நேரம் வந்து ரொம்ப ஹெவி டிராபிக் வேற. மேடம் வேற தூங்கிட்டாங்க. சைனீஸ் டெம்பிளுக்கு நாங்க வந்து வந்திருக்கோம். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து எங்க ஏரியால வந்து பொருட்காட்சியில பாத்துட்டு இருக்கிறோம். இந்த பலூன் எல்லாம் தொங்க விட்டு அதை வீட்டுக்கு வாங்க வச்சு அதை ஏதாவது லைட் பல்ப் எல்லாம் போட்டு மாட்டி விட்டு அந்த மாதிரி எல்லாம் வேடிக்கை பார்த்துருக்கோம். இதுக்காக ஜப்பான் சைனா போலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் என் மச்சான் போல் டு போல் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியாலே காமிச்சிடறோம் வாடா அப்படின்னு சொல்லி மலேசியாவுக்கு வந்து இதை காமிச்சான். வணக்கம். இவங்கதான் எங்களுக்கு ஃபுல்லாவே கைட் பண்ண போறாங்க. ஸ்டெஃபினி செல்லமா ஸ்டெஃபின் கூப்பிடுறாங்க. என்ன ஸ்பெஷல் அந்த கோயில்? ஓகே, ஆக்சுவலி இது வந்து ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் டெம்பிள் இன் கோலாலம்பூர்னு சொன்னாங்க. டெடிகேட்டட் டு தி காடஸ் ஆஃப் த சீ. காடஸ் ஆஃப் த சீ அவங்க பேர் வந்து காடஸ் மாஸ். ஸோ அந்த காலத்துல ஃபிஷர்மேன் எல்லாரும் இங்க டின் மைனிங்காக வந்தாங்க சைனாலேருந்து. ஸோ அவங்க கொண்டு வந்து வச்ச டிடி தான் இவங்க. அவங்களுக்கு டெடிகேட்டட் so that she will protect the people of the sea. Okay, done. Thank you. என்னோட ஹஸ்பண்ட் எனக்காக ஷூ போட்டு விடுற ஒரு தருணம். ஒருத்தி எப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கா. இவளை வச்சுக்கிட்டு என்னால ஷூவும் போட முடியல, ஒன்றும் போட முடியல. சைனீஸ் டெம்பிள் பார்த்தோம், நல்லா இருக்கு. ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒரு பிலீஃப் மாதிரி இங்க வந்து அவங்க அந்த ஊதுபத்தி பிலீஃப், அதுக்கப்புறம் அந்த குச்சி இப்படி போட்டா மேல எது வருதோ அன்னைக்கான டேக்கு அவங்களுக்கு அதுதான் வந்து நடக்கும். இதெல்லாம் வந்து அவங்க பிலீவ் பண்றாங்க. நைஸ். நம்ம ஊர்லயும் இந்த மாதிரி நிறைய பிலீஃப் இருக்கு, நம்ம பிலீவ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. நல்லா இருக்கு சைனீஸ் டெம்பிள் பார்க்கவே.